ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிசி சிலபஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து தேர்டு மாடல் தான் பார்க்க போகிறோம். தேர்டு மாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து 2 மெத்தட் பார்த்துருக்கோம். அந்த 2 மெத்தட்லேயும் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிச்சிருக்காரு, பி வந்து ஒரு வேலையை வந்து 15 நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முழுசாக வந்து வேலையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாடலில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து 4/5 மடங்கு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாரு, ஸோ மீதி இருக்க வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்து ஃபஸ்ட்டு சில பேசிக் பாயிண்ட்டை பார்த்துக்குவோம். இந்த மெத்தடில் வந்து மொத்தம் 2 பேசிக் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 4/5 மடங்கு வேலையை வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஏ வந்து அந்த முழுமையாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 4/5 மடங்கு வேலை 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ முழுசாக வந்து வேலையை முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முழுசானா வந்து 1 மடங்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 இன்ட்டு இந்த 4/5 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா தலைகீழாக வந்து மாறும், 5/4 அப்படின்னு மாறும். இதை கேன்சல் பண்ணோம்னா 2ஆம் வாய்ப்பாடில் 2 2 4, I2 10. ஸோ மீதி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/2 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ வந்து அந்த வேலையை வந்து முழுசாக வந்து 12.5 நாளில் வந்து முடிச்சிடுவார். நமக்கு வந்து கேள்வி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கோட அளவை வந்து பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2/3 மடங்கு, 5/7 மடங்கு, 3/5 மடங்கு, இது மாதிரி பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமாக முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்த கொஸ்டினில் வந்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நாளில் 4/5 மடங்கு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அந்த ஏ வந்து அந்த முழுசாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து முழுசாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 12.5 நாள் ஆகும். ஸோ இது வந்து பேசிக் பாயிண்ட் வந்து 1. ஸோ 2வது பேசிக் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ நபர் ஒரு வேலையை 15 நாளில் முழுசாக முடிக்கிறாரு. அந்த வேலையில் வந்து 2/3 மடங்கு இது மாதிரி பின்னத்தில் வந்து ஒரு பாட்டை கொடுத்துட்டு, ஸோ இந்த அளவு வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்டில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின்னத்தில் வந்து வேலையோட அளவு கொடுத்துட்டு முழுசாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேலையை வந்து 15 நாளில் மொத்தமாக முடிச்சிடுறாங்க. அந்த வேலையில் வந்து 2/3 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடலுக்கு வந்து இது ஜஸ்ட் ஆப்போசிட்டு. கம்ப்ளீட் வேலை வந்து 15 டேஸ். ஸோ நமக்கு வந்து என்ன தேவை, 2/3 மடங்கு வேலை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இன்ட்டு இந்த 2/3 அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணனா 1 3 3, I3 15. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸு. ஸோ அந்த 2/3 மடங்கு வேலையை வந்து அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளில் முடிச்சிடுவார். ஸோ இந்த 2 பேசிக் பாயிண்ட்டு தான். இந்த 2 பேசிக் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த மாடலை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சில கணக்கை சால்வ் பண்ணலாம். இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 மடங்கு பகுதியை 10 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையின் 1/3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 மடங்கு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தமாக எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் பாயிண்ட்லேயே பார்த்தோம். இந்த 2/3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு மூவ் பண்ணணும். ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறும், 3/2 அப்படின்னு மாறும். 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2, I2 10. ஸோ ஏ வந்து அந்த வேலையை வந்து மொத்தமாக செய்து முடிக்கிறதுக்கு வந்து 15 நாள் ஆகுது.
ஸோ நமக்கு வந்து எத்தனை மடங்கு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வியில் கொடுத்துருது வந்து என்ன, 1/3 மடங்கு வேலை செய்ய எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த நாளில் இருந்து இந்த 1/3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3ஆவது பல்ல கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3 I 3 15. இந்த 1/3 மடங்கை வந்து வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாளில் முடிப்பார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5 days. ரொம்ப ஈஸியான கேள்வி தான், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 1/3 பகுதியை மட்டும் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மொத்த வேலையோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா 1/3 பகுதியை மட்டும் செய்யறதுக்கான நாள் தான் கேட்டிருக்காங்க. அதை செய்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் தேவைப்படும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி செகண்ட் கணக்கு வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/4 பகுதியை 20 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையின் 3/4 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் வந்து 1/4 மடங்கு வேலையை வந்து 20 நாளில் செய்கிறாரு. ஸோ அதே வேலையில் வந்து 3/4 மடங்கு வேலையை வந்து செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க இன்புட்டில் இருந்து அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து எத்தனை நாளில் வந்து அந்த வேலையை கம்ப்ளீட்டாக செய்து முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேலையை வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/4 வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ அப்படிங்கிறவர் வந்து அந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டாக செய்கிறதுக்கு வந்து மொத்தம் 80 நாள் எடுத்துக்குவார். நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80 வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணணும். 4ஆவது பல்ல கேன்சல் பண்ணோம்னா 1 நாள் 4, 20 நாள் வந்து 80. அந்த 3/4 வேலையை வந்து செய்து முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் ஆகு நாள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அது வந்து ஆன்சரில் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது 60. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து 2 கணக்கை வந்து நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி வந்து உங்கள் புக்கில் இருக்க கணக்கில் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது மூலயமா வந்து ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து ஆன்சர் எழுத முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் எழுத முடியும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா, மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.